ஹாய் கைஸ், நேற்று தான் ட்ரீம் கிரிக்கெட் 25 ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்டேட் போட்டேன். அது நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு, எமோஜஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னாங்க. இன்னும் லைசன்ஸ்டு பிளேயர் வரல. ஆனால் எனக்கு ஒரு மெயில் பாட்ஸ் வந்துருந்துச்சு. அதை நான் பார்த்தப்போ எமோட்ஸு, அது விக்கெட் எடுத்தால் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி எமோட்ஸு, அப்புறம் அது என்ன எமோஜஸ் இருக்குது. நம்ம இப்போது பேட்டிங் ஆடும்போது மல்டிப்ளேயர் ஆடும்போது எமோஜஸ்ஸு இது பண்ணால் அவங்க தலைமையிலேருந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் அந்த இது அன்னாத்தடாக இல்லாமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மெனு வந்து மாற்றிருக்கிறாங்க. அதை நான் முன்னாடி கவனிச்சது தான். அது இப்போது அதுதான் போய் பார்க்கணும். அப்புறம் சூப்பர் மேட்ச் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க போல். அது மேட்ச் நடக்குது இன்றைக்கி. அதை வச்சு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது டிக்கெட் கம்மி தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டு நிறைய வச்சுருக்குறாங்க. அது என்ன பக் ஃபிக்ஸிங்கு அந்த மாதிரி தான். ஆனால் பக் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல தாங்க. அந்த இது அதானே ட்ரீம் பாஸ் தொட்டாலே எனக்கு வெளியே தூக்கி போட்டுருது. அது என்ன பக்குன்னே தெரியல. ஸோ முதல்ல மல்டிப்ளேயருக்குள்ளே போனோம். பிளேனு கொடுத்தாலே மல்டிப்ளேயர் தான் போகுது. எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. இதுதான் நான் வச்சுருக்கிறேன் லீடர் போர்டு. நாளைக்கு தான் சீசன் ரிவார்டை மாற்ற போகிறாங்க. நாளையோட எண்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் சீசன் ரிவார்டு. மித்தபடி இதில் ஒன்றும் மாற்றுறதுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் இவங்க கொஞ்சம் லேட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த சீசனில் அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு இன்டர்ஃபேஸ் முதல்ல காட்டிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிட்டாங்க. அப்படியே ட்ரீம் பாஸ் இருக்குதா. இப்போ முதல்ல வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் போய்க்கலாம். உள்ளே போனால் இது அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 33 நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனால் டோர்னமெண்ட்டு அது தான் பழகிதே தான். இதில் ஒன்றும் கொண்டு வரல இன்னும். ஸோ அதே மாதிரி தான் ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, ரிவார்டு மாற்றுறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சூப்பர் மேட்ச்சுக்கு நிறைய மேலே வந்துருக்குது. இது ரிவார்டு அப்படி தான். இங்கே நீங்கள் மேட்ச் ஆஃப் த டேன்னு இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே விளையாண்டுக்கலாம். இப்போ டோர்னமெண்ட் போனால் தான் இருந்தால் எனக்கு கொஞ்சம் இது பிடிக்கல. இங்கே இருங்க, டோர்னமெண்ட் வந்து 2 டிக்கெட் கொடுக்கணுமா, 2 ஓவருக்கு. ஸோ என்ட்ரி ஃபீஸே இப்படி தான் இருக்குது. இது கொடுத்து நம்ம வந்து அந்த வேர்ல்டு கப் மாதிரி காட்டல, ஈஸி, மீடியம், ஹார்டுன்ட்டு. இது பாருங்கள், 2 ஓவருக்கு வந்து சும்மா நார்மலாக அது இல்லாமல் ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகி வரும். 5 ஓவருக்கு ஹார்டுன்ட்டு. ஸோ இதுலேயும் பிளேயர்ஸ் யாரும் மாற்றலை. ஸோ இப்போ லெஜண்ட் லீக்கு போய் பார்க்குறேன். லெஜண்ட் லீக்கில் அப்படி தாங்க இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிளேயர்ஸும் அதே தான். ஸோ ஐபிஎலுக்கு போய் பார்க்கலாம். இது ஐபிஎல் டைம் தான் மாற்றுவாங்க. எனக்கு நமக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஆனால் ஃபின்ச் என்னால் எடுக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் வெளியே வந்துட்டு அவ்வளோதான். இந்த இது மிஷின்ஸ் என்னமோ 4 கொடுத்துருந்தாங்க. நான் முடிக்கலான்னு எனக்கு இதாகிடுச்சு. அப்புறம் ப்ளே வித் ஃப்ரெண்டு கீழே கொடுத்துட்டாங்க பாருங்கள். நான் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே அது கீழே வந்துருச்சு. நீ நம்ம மல்டிப்ளேயர் கூடலாம் போய் தேட வேண்டாம். அப்படி குவிக் ப்ளேவும் கீழே வந்துருச்சு. நம்ம ஸ்டேடியம்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, அன்லாக்கே பண்ணாமல் இருக்குது. எல்லாமே காசு தான் நினைக்கிறேன். ஸோ டேக்கு நைட்டுக்கும் தனித்தனியாக வேறு பண்ணும் போல். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நான் ஒரு கிளிப்ஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ். और विकेट बॉलर पूरा लुत्फ उठा रहे हैं सेलिब्रेशन के साथ. Good luck. Yeah. लॉफ्टेड शॉट, हलवा, विकेट, फील्डर के हाथ में एक आसान सा कैच.